இந்த வீடியோல இருக்கக்கூடிய அந்த நபர் செஞ்சிருக்கக்கூடிய செயல் வந்து சரியான செயல். ஒவ்வொரு மனிதனும் இப்படி திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான்னு வைங்களேன், கண்டிப்பா இங்க இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஒழுங்கா இயங்கும்ன்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஐ திங்க் அது ஆந்திர பிரதேஷா இல்ல தெலுங்கானாவா தெரியல. அந்த வீடியோ பதிவேற்றம் பண்ணியிருக்கக்கூடிய இடம். ஆக்சுவலா இந்த சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவின் மூலமாக என்னால என்ன தெரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, அதாவது ஒரு சில போலீஸ் வந்து பயங்கரமா டேமேஜ் ஆன ஒரு ரோட்டுக்கு முன்னாடி நின்னு அங்க போயிட்டு இருக்கக்கூடிய வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள், குறிப்பாக இருசக்கர வாகனங்கள வந்து அவங்க வந்து நிறுத்தி அவங்ககிட்ட எதனா ஆவணங்கள் சரியா இல்லையானா, அவங்களுக்கு வந்து இந்த அபராத தொகையை வந்து விதிக்கிறாங்க. ஸோ இதை எதிர்த்து ஒரு நபர் வந்து ஒரு பதாகையை ஏந்தி அதே இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. அவர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, அதாவது எங்ககிட்ட சில டாக்குமெண்ட் சரியில்லையானா நீங்க வந்து எங்களுக்கு அபராதம் விதிக்கிறீங்க. இந்த இடத்துல வந்து ரோடே சரியில்லையே, பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. இதுக்கு யார் பதில் சொல்ல போறீங்க? நீங்க வந்து யார் மேல அபராதத்தை வந்து விதிக்க போறீங்க அப்படின்ட்டு போலீஸ் வந்து எதிர்த்து கேட்டிருக்காரு. அவர் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து உண்மையாவே நியாயமானது. அந்த இடத்துல அந்த மனுஷன் ஒருத்தர் உட்கார்ந்திருக்கலாம். பட் எல்லாருடைய மனசுலயும் இந்த கொஸ்டின் தானே கேட்கும். சோ அபராதம் நீங்க வந்து கேட்கறீங்க நாங்க தப்பு செஞ்சிருக்கும் போது. சோ இந்த மாதிரி ரோடு சரியில்ல. சோ வேற ஏதோ சரியில்ல அரசாங்கத்துடைய சைடுன்னும் போது அதுக்கு யார் பதில் சொல்லுவாங்கன்றது ஒரு நியாயமான ஒரு கேள்வியா தானே அவர் கேட்டிருக்காரு. உண்மையாவே அவருக்கு வந்து இப்ப இணையத்துல வந்து பாராட்டுகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த வீடியோ இப்ப இணையத்துல வந்து வைரல் ஆயிட்டு இருக்குங்க. ஒரு கை தட்டுறதால ஓசை வந்து பெருசா கேட்டுறாது. நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு நல்லா புரியும். எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் இங்க இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் தீரும்ன்றத வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன்.